உங்கள் யாவருக்கும் என் இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தினாலே நான் உங்களோடு கூட இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அதோடு கூட ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இதயத்திலே வைத்ததின் நிமித்தம் அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் யாவருக்கும் நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் வாழுகிற எங்களுக்கு நிறைய காரியங்கள், கேள்விகள் உண்டு. பாவம் என்கின்றது ஒரு பெரிய பிரச்சனையாய் காணப்படுகிறது. சிலர் பாவம் செய்யாதே என்று சொல்கிறார்கள். சிலர் பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும் என்று போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி யோவான் 8:11 சொன்னார். அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார், நீ இனி பாவம் செய்யாதே, அதிக கேடுண்டாகாதபடிக்கு. ஆனாலும் எங்களுக்கு போதிக்கிறவர்கள், நீ இன்றைக்கு செய்கிற பாவமும் இனிமேல் செய்ய போகிற பாவமும் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? எங்கள் வாழ்வில் நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கலாமா? பாவமாகிய அந்த அடிமைத்தனத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கலாமா? அப்படியான ஒரு காரியத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட இந்த இடத்திலே நான் பேச விரும்புகிறேன். நான் காலை எழும்பி ஜெபம் பண்ணின பின்பு நான் அந்த இடத்திலே இருந்தபோது என்னுடைய இருதயத்தில் இவ்வளமாய் ஒரு வார்த்தை உண்டானது. எசேக்கியேல் 33:16 நீ எடுத்து வாசி என்று சொல்லி. அப்போ நான் எசேக்கியேல் 33:16 நான் எடுத்து வாசித்தேன். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் உண்டு. ஆனால் அதிலே எசேக்கியேல் 11 இருந்து நாங்கள் 19 வரையும் வாசிப்போமானால் எங்களுக்கு நிறைவான காரியங்கள் அந்த இடத்திலே தெரிய வரும். ஆனால் நாங்கள் என்னென்றால், அப்போ அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த 16வது வசனம், அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை, அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேலுக்கு தேவன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் எவ்வளவு கிளியராய் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அந்த காலத்து தீர்க்கதரிசிகளைப் போல இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசிகள் இல்லை. தங்களை தீர்க்கதரிசிகள் என்று பல பேர் சொல்லிக் கொண்டு தெரிந்தாலும் இப்படி சொல்லத்தக்க ஒரு மனுஷன் இன்றைக்கு இந்த பூமியில இல்லை. அதை நினைக்கும் போது கவலையும் வேதனையுமாய் காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஐஸ்வர்யத்தை தருவார், ஆடம்பரத்தை தருவார், காணியை தருவார், வீட்டை தருவார் என்று சொல்லுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளாய் காணப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இப்படி சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் அன்று சொன்ன தீர்க்கதரிசி எரேமியாவா இருக்கட்டும், எசேக்கியேலா இருக்கட்டும், அவர்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கடா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லுவார்கள். இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி இந்த இதிலே சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், ஒருவன் மனம் திரும்பி, அதாவது பாவம் செய்கிறவனானால், ஒரு தவறான வழியிலே நடக்கிறவனானால், அவன் தன்னுடைய பாவங்களை, தவறுகளை உணர்ந்து அவைகளை விட்டு அவன் நல்ல வழியிலே அவன் நடந்து வருவானானால், அந்த பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்பி அவன் நன்மையான காரியங்களை செய்து வருவானானால், அவன் மனம் திரும்பினதன் படியினால அவனுடைய பாவங்கள் அவனுக்கு நினைக்கப்படுகிறதில்லை. அதே போல ஒருவன் நன்மையே செய்துட்டு வந்து திடீரென்று அவன் மனம் திரும்பி பாவத்தை செய்துட்டு வருவானால் அவனுடைய நன்மை அங்கு நினைக்கப்படுகிறதில்லை. அப்ப இறுதியில என்ன காணப்பட வேண்டும் என்று வெளிப்படுகிறது என்றால், அவன் தீமையை வெறுத்து நன்மை செய்கிறவனுக்கு அங்கு தேவனாகிய கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பது இந்த அதிகாரத்திலே விளங்குகிறது. அப்போ அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், 13வது வசனம் நான் 12 இருந்து வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிக்க பண்ணுவதில்லை. அதாவது நீதிமான்
அவனுடைய நீதி மார்க்கத்தை விட்டு துரோகம் பண்ணுகிற நாளிலே, நீதியை விட்டு அவன் வெளிக்கிட்டு வந்துட்டான் என்றால், நீதியை அவன் நிறைவேற்றாமல் துன்மார்க்கத்திலே அவன் திரும்புகிறான் என்றால், அந்த துன்மார்க்கம், அந்த அக்கிரத்திலே அவன் அழிந்து போவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒருவன் தீய வழியிலே நடக்கிறவன் அவைகளை விட்டு நல்ல வழியிலே வரும்போது அவனுடைய பாவம் அங்கு மன்னிக்கப்படுகிறதில்லை. பாவம் மன்னிக்கப்படுகிறது, நன்மை அவன் தன் வழிகளை சீர்திருத்தும் போது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் 11வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி வர வேண்டும் என்று. அப்ப மனம் திரும்பி ஒருவன் நீதி செய்தால் அவனுடைய நீதி அங்கு எண்ணப்படும். ஆனால் அப்ப பாவம் செய்தவன் நீதி செய்தால், அக்கிரமம் செய்தவன் நீதி செய்தால், ஆனால் நீதி செய்கிறவன், நீதி செய்து கொண்டிருக்கிறவன் அவன் மனம் திரும்பி பாவம் செய்து அக்கிரமம் செய்து கொண்டிருப்பானால் அவனுடைய அந்த முதல் செய்த நீதி அங்கு அவனை தப்பு வைக்க மாட்டாது என்று சொல்லி. அப்ப நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாளிலே கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் விரும்புகிறது என்னென்று சொன்னால் அவன் எப்பொழுதும் நீதியை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்ப நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனாலே சாவான். 18வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 33:18 சொல்லுகிறது, நீதிமான் தன் வழியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் சாவான் என்று சொல்லி. 19வது வசனம், துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியும் நியாயமும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான் என்று சொல்லி. அப்போ 18வது 19வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான் நீதியை விட்டு மனம் திரும்பி பாவம் செய்தால், அநியாயம் செய்தால் அவன் அந்த அநியாயத்தினாலே சாவான். ஒரு துன்மார்க்கன், அநியாயம் செய்கிறவன் மனம் திரும்பி நீதியை செய்தால் அந்த நீதியின் நிமித்தம் அவன் பிழைப்பான் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது எப்பவும் நீதி செய்யும்படி. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தமே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய கிரிகைகளும் நடக்கைகளும் நீதியாய் கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட வேண்டும். இதிலே தான் பிரச்சனை உண்டாகிறது. சிலர் போதிக்கிறார்கள், உன்னுடைய கிரிகை நிமித்தம் நீதிமான் ஆக்கப்படுகிறதில்லை. எஸ், என்னுடைய கிரிகையினாலே நான் நீதிமானாக்கப்படலை. நான் நீதிமான் ஆக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினாலே. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் நீதினாலே நான் நீதிமானாக்கப்பட்ட நான் மனம் திரும்பி தான் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் நீதிக்குள்ளே நடப்பதும் நீதியை நிறைவேற்றுவதும் மனம் திரும்பி முன்பு நான் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும்போது செய்த சகலவற்றையும் விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே நான் செய்கிறது அனைத்தும் பிதாவுக்கு, கர்த்தராக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஒருவன் தன்னுடைய வழிகளை விட்டு ஒருவன் மறுபடியும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி, நாங்கள் எங்களுடைய கிரிகை என்று சொல்லி அவைகளை கொண்டு வந்து போடுகிறோம். எங்களுடைய கிரிகை ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கும் உதவாது. இதிலே பாவம் என்கின்றது எப்படி வருகிறது என்றால், கிரிகை என்கின்றது எப்படி வருகிறது என்று சொன்னால், நாங்கள் செய்வதனால, நாங்கள் செய்கின்ற காரியத்தினாலே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் மீறுகிறது நிமித்தமே அங்கு மரணம் உண்டாகிறது. அந்த பாவமானது உயிர்ப்பிக்கிறது, பாவமானது மரணத்தை கொண்டு வருகிறது. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படும் போது, தேவன் சொன்னதை அசட்டை பண்ணும்போது
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதே அங்கு பாவம் உண்டாகி மரணத்தை பிறப்பிக்கிறது. அதுதான் உண்மை. நாங்கள் நினைக்கிறோம், போதிக்கிறார்கள், உன்னுடைய கிரிகையில் நீ எஸ், என்னுடைய கிரிகையினால நான் நீதிமான் ஆக்கப்படல. நான் இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன். நீதிமான் ஆக்கப்பட்ட நான், தேவன் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சகோதரனை சபிக்காதே என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்க, நான் சபிப்பதினால் நான் பாவம் செய்யல. தேவனுடைய வார்த்தையை நான் மீறுவதினால், தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையை, அந்த அன்பை நான் அவைகளை நிறைவேற்றாமல் போகிறது என்றதை விட, தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியாதபடி பிசாசானவன் வஞ்சித்து விடுகிறான். அங்கே பாவம் உண்டாகிறது. அன்பின் பிரியமானவர்களே, நான் சில காரியங்களை சொல்லும்போது எல்லாரும் என்னை சில காரியங்களை கேட்பதுண்டு. நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலும் நான் கேட்டதுண்டு. அப்பொழுதுதான் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை காண்பித்தார். பாவம் என்கின்றது செய்வதனால் உண்டாவதல்ல, தேவனுடைய வார்த்தையை மீறுவதனாலும் மறுதளிப்பதினாலுமே அங்கு பாவம் உங்களுக்கு உண்டாகி விடுகிறது. அப்ப ஒருவன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவன் நடப்பானால் அவன் மனம் திரும்பி தன்னுடைய வழிகளில் எல்லாம் நீதியை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுவான். ஒருவன் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அவன் அங்கு நீதியை நிறைவேற்றாமல் போவானால் அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் பிரியப்படாதவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறான். அதான் நாங்கள் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். நாங்கள் பார்க்கலாம் பழைய தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம். கொலை செய்யாதிருப்பாயாக. நீ கொலை செய்வதனாலே பாவம் உண்டாகவில்லை, நீ தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதுனாலே பாவம் உண்டாயிருக்கிறது. பிசாசானவன் அங்கு வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்து விடுகிறான். ஆனால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டதை அறியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்து விடுவோம். அது எங்களுக்கு மரணத்தை பிறப்பிக்கும். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அதை தடை பண்ணிவிடும். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தனக்கு பிரியமானவனுக்கு கொடுக்கிறார். அவர் தனக்கு இஷ்டமானதை செய்கிறார். அவரை கேட்கிறதற்கு இந்த பூமியில யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி கேள்வி கேட்கிறவன் மனம் திரும்ப விருப்பம் இல்லாமலும் கர்த்தருடைய வழி பிழை என்று சொல்லுகிறவரும் தான் அப்படி கேட்கிறான். அவனை குறித்து தேவன் பல இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார். அவர்களை அவர்களை குறித்து பேச எனக்கு நேரமில்லை. ஆனால் தேவன் அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், அதிக கேடுண்டாதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. நான் உன்னை தண்டிக்கிறதில்லை, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை. யோவான் 8:11, 10, 11, 12 வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் உனக்கு அதிக கேடு உண்டாதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறவராய் வந்தார். அவர் மன்னிக்கிற கிறிஸ்துவாய் இருந்து இப்பொழுதும் பூமியிலே எங்களுக்காக சகலவற்றையும் மன்னித்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ராஜாதி ராஜாவாய் அவர் நியாயாதிபதியாய் அவர் வரும்போது, அவர் அந்த நியாயாசனத்திலே உட்காரும்போது அவர் நீதிக்கேதுவானபடிதான் அவர் அங்கு நியாயம் செய்ய முடியும். அநியாயத்துக்கு அவரால் துணை போக முடியாது. அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் அநியாயம் செய்து அவன் மனம் திரும்பி தன்னிடத்தில் வந்து அவன் நீதியை நிறைவேற்றும் போது நான் அவனுடைய அநியாயத்தை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் ஒருவன் நீதி செய்தும் போதும் அவன் எனக்குள்ளே வந்த பிறகும் அவன் நீதி செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். அவன் அநீதி செய்வானால் அவனுடைய அநீதி அவனை தப்புவிக்காது என்று சொல்லி, அதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 22 அதிகாரத்திலே நாங்கள் 14வது வசனத்திலே பார்க்கலாம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கிறார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராயிருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேராய் காணப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டவர்களில் இருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறது என்று ஒரு சம்பவம் வருகிறது. எங்களுக்கு தெரிந்ததுதான் சுயம்பரம் என்று சொல்லி நாங்கள் முன்பு படித்திருப்போம். ஒரு ராஜாவுக்கு அநேகம் பெண்களை அழைத்து வருவார்கள், அல்லது ஒரு இளவரசிக்கு அநேகம் இளவரசர்களை அழைத்து வருவார்கள். அதிலே அவங்க தனக்கு பிடித்த ஒரு ஆளை தெரிந்து கொள்வார்.
அதான் அழைக்கப்பட்டவர்கள் பலர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்துல அந்த அந்த ஒரு கணவனை ஒரு மனைவியை தான் தெரிந்து கொள்ளலாம். அந்த காரியம் போல கர்த்தராகிய ஆண்டவர் அந்த 14வது 22வது அதிகாரம் மத்தேயு அதே தொடங்குகிறது எப்படி என்று சொன்னால் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்ப அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள், மணவாளனுக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் மணவாட்டிகளாய். நான் அதை வாசிக்கிறேன். எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், பரலோராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்ப அவர் எங்களை மணவாட்டியாய் தெரிந்து கொள்ள இருக்கிறார். அவர் மணவாட்டியின் இடத்திலே அவர் வரப்போகிறார். ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக அவனை எதிர்கொண்டு அந்த மணவாளன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று பைபிள் வார்த்தை சொல்லுகிறது. அவன் அந்த மணவாட்டியானவள் தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கவும் செயல்படவும் அவள் துணிந்து நடந்து கொண்டிருந்தால் அந்த மணவாளன் அவளிடத்தில் வரான் என்று சொல்லப்படுகிறது. இந்த உவமைகளை ஆண்டவர் பைபிளை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அதே போலதான் நான் வரும்போது நீங்கள் என்னை எதிர்பார்த்திராமல், நான் விரும்புகிறதைக்கு நீங்கள் காத்து கொள்ளாமல், உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் நடக்கவும் கொள்ளவும் இருந்தால் அது தீமைக்கு ஏதுவானதாய் காணப்படும். அதே போல நான் இந்த இடத்திலே 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறது 9வது வசனம், ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தன்னுடைய ஆடுகளை நடத்துகிறதற்கு மேய்ப்பர்களை உண்டு பண்ணினார். அந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை வஞ்சித்து, அந்த கொழுமையானதுகளை அடித்து, அவைகளிடத்தில் இருக்கிறதை சுதந்திரித்து, அந்த ஆடுகளை மேய்க்க மனதில்லாமல் தங்களுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் நடக்க முற்பட்டால் அந்த மேய்ப்பர்களுக்கு உண்டான நிலை என்னென்று சொல்லி நீங்கள் 34வது அதிகாரத்திலே எசேக்கியேலை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போலதான் நான் மந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எங்கு பாவத்தை அக்செப்ட் பண்ணுகிறாங்களோ அங்க மந்தைகளாகிய நீங்கள் விலகி ஓட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடாத ஒரு ஊழியக்காரனிடத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். இது என்னுடைய ராஜ்யம் அல்ல, நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல. இது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை. என்னுடைய வேலை தேவன் சொல்லுகிறதை அவருடைய வார்த்தையை சொல்லுவதும் அவர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிறதை நான் பேசுவதுமே என்னுடைய வேலையாக இருக்கிறது. நான் இன்றைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ அது ஆண்டவர் தான் அறிவார். ஆனால் எனக்கு தெரியும், கர்த்தர் எண்ணிக்கொண்டு என்னை எவ்வளவு காலம் வைத்திருப்பார் என்கின்ற சில காரியங்களை நான் அறிவேன். ஆனாலும் நான் இந்த வேளையிலே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் மேய்ப்பர்களுக்கும் மந்தைகளுக்கும் சொல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. மேய்ப்பர்களே, உங்களுடைய மந்தைகளை கிறிஸ்துவின் ஜீவனூற்ற நீரூற்றண்டை நடத்துங்க. கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நடத்துங்க. தேவனுடைய இடத்திலிருந்து வார்த்தையை பெற்று நடத்துங்க. உங்களுடைய இஷ்டப்படி நடத்தாதீங்க, உங்களுக்கு விருப்பமானபடி நடத்தாதீங்க. அவர்களிடத்தில் இருந்து தசம மகாணியங்களையும் காணிக்கைகளையும் பொன்களையும் மற்றது உலக ஐஸ்வர்யங்களை காட்டி, உலக காரியங்களை காட்டி அவர்களை நீங்கள் வழி மாற்றாதீங்க. ஒரு சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவனுக்கு ஏந்திர கல்லை கட்டி கடலிலே போடப்படும் என்று தெரியாமல் செய்கின்ற சில தவறுகள் உண்டு. ஆனால் வேண்டுமென்று பிளான் பண்ணி வருஷங்கள் காலங்களாய் செய்கின்ற
காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அன்பான பிரியமானவர்களே, இது யாருக்கு நீங்கள் பார்க்கும்போது அதை எடுத்துக்கொள்கிறீர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் பார்க்கிறவர்கள் ஷேர் பண்ணினால் உங்களுக்கு கர்த்தருக்கும். ஆனால் தேவன் விரும்புகிறது, அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசன முறை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களை மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ, மேய்ப்பர்கள் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் நீங்கள் என்று சொல்லி, பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும், பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். அப்ப அந்த தன்னுடைய ஆடுகளை தன்னை போல நடத்தவில்லை என்றால், அந்த கர்த்தராகிய கிறிஸ்து எப்படி பலவீனமானவைகளை பலப்படுத்தி, நசல் கொண்டவைகளை குணமாக்கி, எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டி, துரத்துண்டகளை திரும்பி கொண்டு வந்து, காணாம போனதை தேடி அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அவ்வளமாய் ஒரு மேய்ப்பனானவன் காணப்பட வேண்டும். அவ்வளமாய் காணப்படாமல் சூறையாடி அவர்களுக்கு காரியங்களை செய்யும் போது நீங்கள் அவர்களை 17வது வசனம் சொல்லுகிறது, காட்டு மிருகங்களுக்கு அவைகளை நாங்கள் வேட்டையாட கொடுக்கிறோம் என்று. ஏனென்றால் அவைகள் அலைந்து திரிந்து இந்த மேய்ப்பர்கள் இப்படி மேய்க்காததினால், சரியாய் மேய்க்காததினால், அவர்கள் சரியான ஆகாரத்தை போஷணத்தை கொடுக்காதபடியினால் அதுகள் வெளிக்கிட்டு வெளியே போய் அலைந்து திரியும் போது பொல்லாத மிருகங்கள் வந்து பிடித்து விடுகிறது. அப்படித்தான் ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரும்போது அங்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே அவனை தேற்ற வேண்டும், அவனை நடத்த வேண்டும். அவர்களுடைய இஷ்டப்படியெல்லாம் நடக்க வலிக்கிட்டு அந்த ஆடு திரும்பி போய் இன்னொரு இடத்திலே மாட்டுப்பட்டு அது அழிந்து போகுமானால் அதற்கு கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நானும் தான். அன்பின் பிரியமானவர்களே, நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதிகம் அலட்ட விரும்பல, ஆனால் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்க. ஏனோ தானோ ஒன்று நடக்காதீங்க. பூமியிலே கிடைக்கின்ற அற்ப பணம், அற்ப பெருமை, அற்ப காரியங்களுக்காக தேவனுக்கு விரோதமாய் நடக்காதீங்க. பெருமைகளும் அகங்காரங்களும் உருமாப்புகளும் இன்றைக்கு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி தீர்க்கதரிசி என்கின்ற பெயர் எடுக்கணும். பெருமை, அப்போஸ்தலர், டாக்டர், ரெவரன்ஸ், பிஷப், இவைகள் எல்லாம் பூமியில் இருந்து உண்டானவைகள். பைபிளில் இருந்து அப்போஸ்தலர்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், போலி அப்போஸ்தலர்கள் வருவார்கள், அவர்களை நீங்க நம்பாதீங்க என்று சொல்லி எழுதி. ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் மாத்திரமே அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாம் சுயநலமாய் வாராங்க, பெருமைக்காக வாராங்க, அகந்தருமா போட வாராங்க என்று ஆட்டுக்குட்டிகளாகிய மந்தைகள் நீங்க அறிந்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அங்கு கொண்டு போய் தள்ளுகிறீர்கள் என்று சொல்லி தகப்பன்மார் தாய்மார்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் அதிக ஜாக்கிரதையாவிடுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்க வேண்டும். அதற்காக பயந்து நடுங்குவதில்லை. அவருக்கு பிரியமான வழிகளிலே நான் நடப்பேன் என்கின்ற அந்த உணர்வும் அந்த இருதயமும் அந்த சிந்தையும் உண்டாயிருக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் வந்து விட்டான், எனக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், எப்படியும் வாழலாம். நோ, கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
ஓடுகிற ஓட்டத்தில் உண்மை உள்ளவர்களாயிருங்க. சகலருக்கும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். இது நீங்கள் என்னை வெறுக்கலாம், நேசிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை நேசிக்க ஒருவர் உண்டு, கர்த்தர் ஒருவர் உண்டு. இந்த பூமி கிறிஸ்துவையே வெறுத்தது, கிறிஸ்துவையே அடித்தது, உதாசீனம் பண்ணினது. தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுக்கு பிரியமானபடி நடக்க விருப்பம் இல்லாமல் அந்த கிறிஸ்துவையே அப்படி பண்ணுவாங்களா இருந்தா, தேவனுக்கு பிரியமாக இருக்க விருப்பம் இல்லாதவங்க நம்மளை ஏமாத்திரம். தேவனுடைய ராஜ்யம் பெருகணுமா, அழுகின்ற ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கம் வரணுமா, அதுக்கு எழுப்புதல் வரணுமா, சபை எழும்பணும். 25 வருஷம் ஊழியம் செய்கிறேன், குடும்பம் 25 தான் சபையில் இருக்கு. 35 வருஷம் ஊழியம் செய்கிறேன், 35 குடும்பம் தான் இருக்குது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 5 வருஷம் ஊழியம் செய்கிறேன், 5 வருஷம் தான் இருக்குது. யாரையும் கூட சொல்லலைங்க. நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாயிருந்தால், ஒளியுள்ளவர்களாயிருந்தால், ஒளியின் இடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள், ஜீவனின் இடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள். எழும்புங்க, பிரகாசியுங்க, ஜனங்களை கர்த்தரிடத்திலே சேர்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு மன்னித்தது போல தேவன் மற்றவர்களுக்கு மன்னிக்க கிருபை இரக்கம் இந்த பூமியில் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் கடைசி 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் நினைக்கிறேன். அங்கே நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ஞானம் எங்கே காணப்படுகிறது என்று சொல்லி, ஞானமானது ஞானம் என்பது என்னென்று சொல்லி சொன்னால், தேவன் ஒரு மனுஷனுக்கு பூமியிலே எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அவன் செய்வதற்கு அதிக காரியங்கள் உண்டு. ஆனால் அவன் தன்னுடைய இஷ்டப்படியே நடந்து தானே எல்லாவற்றையும் சரி என்று நினைத்து வாழ்வானால் அங்கு பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தாமல் ஜனங்களை ஆதாயப்படுத்துவதுதான் ஞானம். பணம் தேவை, ஆனால் கர்த்தர் அதை தருவார். நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நித்திய ஜீவனுக்குள்ளே சேரவும், ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லவும் கர்த்தர் தாமே எங்கள் ஒருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக.